குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக சந்திரசேகரன் அறிவித்துள்ளார். இயக்குனர் வாரியத்துக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சர் தோராப்ஜி டாடா ட்ரஸ்ட் மற்றும் சர் ரத்தன் டாடா ட்ரஸ்ட் ஆகியவை இணைந்து டாடா சன்ஸ் நிறுவனத்தில் 51.54% பங்குகளை வைத்துள்ளன. 2 ட்ரஸ்டுகளுமே என் பதவி காலத்தை மேலும் 5 ஆண்டுகள் நீட்டிக்க பரிந்துரைத்தன. இயக்குனர் குழுவில் ஒருவர் மட்டும் ஆதரவு தெரிவிக்காததால் தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. 6 மாதங்களாகியும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இச்சூழலில் 2027 பிப்ரவரி 20க்கு பிறகு தலைவர் பதவியில் நீடிக்க விரும்பவில்லை என்று சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சந்திரசேகரனின் அறிவிப்பால் டாடா குழுமத்தின் பங்குகள் நேற்று 86,000 கோடி வரை வீழ்ச்சி கண்டன. டாடா சன்ஸ் நிறுவன தலைவர் 63 வயதான சந்திரசேகரன் 40 ஆண்டுகளாக அக்குழுமத்தில் பணியாற்றி வருகிறார். 10 ஆண்டுகளாக தலைமை பொறுப்பு வகித்து வருகிறார். 2027 பிப்ரவரி 20இல் அவரது பதவிக்காலம் நிறைவடைகிறது. அடுத்த தலைவராக டாடா ஸ்டீல் நிர்வாக இயக்குனர் நரேந்திரன் நியமிக்கப்படலாம் என தெரிகிறது. 2024இல் ரத்தன் டாடா மறைந்ததை அடுத்து டாடா அறக்கட்டளைகளின் தலைவராக நோயல் டாடா பொறுப்பேற்றார். நோயல் சந்திரசேகர் இடையே சில விவகாரங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதே தற்போதைய நிலைக்கு காரணமாக கூறப்படுகிறது. டாடா சன்ஸ் நிறுவனத்தை பங்கு சந்தையில் பட்டியலிட நோயல் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இதற்கு சந்திரசேகரன் உடன்படவில்லை என கூறப்படுகிறது. அத்துடன் சர் ரத்தன் டாடா அறக்கட்டளையின் அறங்காவலராக தன் மகன் நெவின் டாடாவை நியமிக்க நோயல் எடுத்த முயற்சிக்கும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதுவே கருத்து வேற்றுமை ஏற்பட காரணமாக கூறப்படுகிறது. ரத்தன் டாடா மறைவுக்கு பின் டாடா குழுமத்தின் உயர் நிர்வாகத்தில் அதிகார மோதல் நீடிப்பதால் அவருக்கு நெருக்கமான முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து பதவி விலகி வருகின்றனர். இதற்கு முன் ரத்தன் டாடாவுக்கு நெருக்கமான நிர்வாகிகள் விஜய் சிங், மெஹ்லி மிஸ்திரி, இயக்குநர்கள் அஜய் பிரமல், ரால்ப் ஸ்பெத் ஆகியோரும் பதவி விலகினர்.